ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோ தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆக்சுவலாக நான் ரீசெண்டாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகியிருக்கேன் என்னுடைய ஸ்கின் டோனில். ஸோ அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். பார்த்திங்கன்னா என் ஸ்கின் டோன் இப்போ ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பாருங்கள், இப்போ தான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸ்கின்னே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஃபேஸை நல்லா கிளென்ஸ் பண்ணணும். எப்போவுமே நீங்கள் ஃபேஸ் வாஷ் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் சோப்பு எதுவுமே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணாத மாதிரி பார்த்துக்காங்க. இல்லைன்னா நீங்கள் பாசி பயிர் இருக்கு இல்லையா, அதை அரைச்சி வச்சு அதை யூஸ் பண்ணாலே சூப்பராக இருக்கும் ஃபேஸு. நான் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அது என்ன ஃபேஸ் வாஷ் அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இதுதான் அந்த ஃபேஸ் வாஷ். இது பாண்ட்ஸ்லேருந்து பிரைட் பியூட்டி ஆன்டி டல்னஸ் ஃபேஸ் வாஷ் பிங்க் கலரில் இருக்கும். செம்மையாக இருக்கும். இது ஒரு குட்டி பீஸ், அதாவது குட்டி பீஸில் சின்ன சாம்பிள் பீஸ் கூட கிடைக்கும். ஸோ அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கூட பெருசு ட்ரை பண்ணலாம். நான் இது ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கறனால நான் பெரிய பேக்கேஜே வாங்கி வச்சுக்கிறேன். அப்போ தான் எனக்கு வசதியாக இருக்கணும். இப்போ ஃபேஸ் வாஷ் நான் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிக்காங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம். ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிவிட்டு அடுத்து டோனர் யூஸ் பண்ணணும். டோனர் நான் ரீசெண்டாக ரொம்ப டோனர்லாம் யூஸ் பண்ணுறதில்ல. நான் ரேராக என்னைக்காட்ட நினச்சேன் அப்படின்னா தான் டோனர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அது வகையில் இந்த டோனர் தான் யூஸ் பண்ணுவேன். இது நானே செஞ்ச ரோஸ் வாட்டர் டோனர். ஸோ இந்த டோனர் நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். எப்போவுமே கூலிங்காக இருக்குது பாருங்கள், ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருப்பேன். ஏன்னா அப்போ தான் நான் செஞ்சதுனால ப்ரிசர்வேட்டிவ் எதுவும் இல்லைல்ல, அதனால் கெட்டு போயிடக்கூடாதுன்னு வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு ஃபவுண்டேஷன் பாட்டில், அதை க்ளீன் பண்ணி நான் வச்சுருக்கேன். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணுற டோனர். ஓகேங்களா, ரோஸ் டோனர். அடுத்தது என்ன யூஸ் பண்ணுறேங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் தான். மாய்ஸ்சரைசர் பாண்ட்ஸ்லேருந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாய்ஸ்சரைசர் பல வருஷமாக நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜெல் பேஸ் மாய்ஸ்சரைசர். திக்காக இருக்காது, தின்னாக இருக்கும். சீக்கிரமாக உங்களுக்கு அப்சர்வ் ஆயிரும். அதனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். மாய்ஸ்சரைசர் நீங்கள் மஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிடுங்க. நீங்கள் மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் தென் நைட்டு 3 டைமும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின்னு பார்க்கவே நல்லாயிருக்கும். எந்த ஸ்கின் இஷ்யூ இருக்காது. ஆக்னி அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஃபேஸ் 50 வயசில் கூட பிரைட்டாக இருக்கும் இதே மாதிரி. ஸோ அதனால் நம்ம மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுல தான் இருக்குது நம்மளுடைய எல்லாமே, சரிங்களா? ஸோ அதனால் ஃபேஸ் உங்களுக்கு யங்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த அளவு நீங்கள் உங்கள் ஸ்கின்னை ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது எப்போவுமே யங்காக இருக்கும். ஸோ மாய்ஸ்சரைசர் மஸ்ட்டாக யூஸ் பண்ணணும். தண்ணி நிறைய குடிக்கணும், அப்போ தான் ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் தான் நான் எப்போவுமே அப்ளை பண்ணுவேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும். சன்ஸ்க்ரீனுக்கு நான் பாண்ட்ஸில் இருந்து இந்த சன்ஸ்க்ரீன் தான் அப்ளை பண்ணுறேன். சீரம் பூஸ்ட் சன்ஸ்க்ரீன் 55 PA++ இருக்குது. ஆனால் இந்த சன்ஸ்க்ரீன் பயங்கர ஒயிட் காஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இதை யூஸ் பண்ண மாட்டேன். ரேராக வெளியில் போகிறோம், கண்டிப்பாக வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணிட்டு போவேன். ஸோ கையில் அப்ளை பண்ணுறதுக்கு இது ஓகேவாக தான் இருக்குது. ஓகே மீன்ஸ் நல்லாவே நம்ம சன்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஆனால் ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஹெவினஸ் கொடுக்கும். ஃபேஸில் ஏதோ ஒரு பெருசாக தூக்கி மாட்டின மாதிரி, ஒரு மாஸ்க்கு தூக்கி மாட்டின மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபேஸ்க்கு இது யூஸ் பண்ண மாட்டேன். கைக்கு கண்டிப்பாக யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதுதான் இந்த சன்ஸ்க்ரீன். மேக்ஸிமம் நான் வெயிலில் போக மாட்டேன். வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணுறது நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நாம் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணணும், கைக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணால் இந்த சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவேன். ஓகேவா? ஆனால் இப்போ மார்க்கெட்டில் டெர்மோகோ பிராண்ட்லேருந்து நிறைய சன்ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா லிப் பிளம்பிங் மாஸ்க்.
ப்ளம்பிங் மாஸ்க் இதுதான். இது டாட் அண்ட் கீலேருந்து ஒரு டால் கேப் வச்ச மாதிரி இருக்கும், ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த லிப் பாமு. ஸோ இதுதான் லினாஜின்னு ஒரு பிராண்ட் இருக்குது, அது சூப்பராக இருக்கும். அதோடைய டூப்ளிகேட் வெர்ஷன் மாதிரி இது இருக்கும், இந்த டாட் அண்ட் கீலேருந்து லிப் ப்ளம்பிங் மாஸ்க். இது வந்து ரேட்டு கம்மி, ஆனால் அந்த லினாஜி வந்து ரேட்டு கூட. ஸோ இது போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா இருக்கும், ஒரு பானை மாதிரியே இருக்குது பாருங்க, பானை ஷேப்பில் இருக்கும். இது வந்து போட்டிங்கனாலும் இந்த லிப் பாம் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், நல்ல ஒரு பிங்க் கலரில் இருக்கும். நான் லிப் பாம் அப்ளை பண்ணுறப்ப இந்த சைட்லலாம் இருக்குல்ல, இந்த சைடில் அதுலலாம் அப்ளை பண்ணி வைப்பேன். ஏன்னா ஏன் தெரியாது, அது கொஞ்சம் லைட்டாக எனக்கு கொஞ்சம் பிளாக்காக இருந்த மாதிரி இருக்கும், அதனால் அதையும் சேர்த்து அப்ளை பண்ணி வைப்பேன். ஸோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த லிப் பாம். ரொம்ப நேரத்துக்கு இருக்கும், சீக்கிரமாக காயாது, அந்த லிப்பு வந்து ட்ரை ஆகாது. லிப் வந்து எனக்கு எப்போவுமே ட்ரை ஆகாது, ஏன்னா நான் நிறைய தண்ணி குடிப்பேன், அதனால் லிப் ட்ரை ஆகாது. இருந்தாலும் மஸ்ட்டாக நைட்டு வந்து நான் அப்ளை பண்ணுவேன். லிப்ஸ்டிக் வந்து லிப் பாம் வந்து நைட்டு வந்து நான் மஸ்ட்டாக அப்ளை பண்ணுவேன். ஸோ இவ்வளோ தான் என் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ இந்த ரொட்டீனை நான் கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸாக நான் ஃபாலோ பண்ணுறேன். அதுலேருந்து எனக்கு வந்து ரொம்பவே ஸ்கின் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இல்லாமல் கொஞ்சம் யங்காகவே இருக்குது ஸ்கின்னு. என்னுடைய ஏஜுக்கு இந்த ஸ்கின் வந்து ரொம்பவே யங்காக இருக்குது. அப்படி நான் மெயின்டைன் பண்ணதுனால தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்கின் கேர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து மேக்கப் பண்ணுறீங்களோ பண்ணலையோ, ஸ்கின் கேர் வந்து மஸ்ட்டாக பண்ணணும், அப்போ தான் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷேர் பண்ண ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.